எதிரான பாலியல் வன்முறையில் ஈடுபடும் மனித மிருகங்களையா, மனிதாபிமானத்தை அறவே மறந்துவிட்ட சுயநலவாதிகளையா, பொய் பேசி பிழைப்பதே வாழ்க்கையாக கொண்ட பித்தளை ஏமாற்று பேர்வழிகளையா, எல்லாவற்றையும் விட அட போங்க சார், மன்னராவது நாடாவது ஒவ்வொரு மனிதனும் சமுதாயத்தில் தனி மனித ஒழுக்கத்தோடு வாழ்ந்தாலே போதும். இப்படி 5 தலைப்பு. இந்த 5 தலைப்புல பேசுறதுக்கு தான் இவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்துல பேச போறாங்க. சார், இந்தியாவோட மக்கள் தொகை எவ்வளவு சார்? இந்தியாவோட மக்கள் தொகை, இந்தியாவோட மக்கள் தொகை ஒரு 100 கோடிக்கு மேல இருக்கும். இல்ல சார், 110 கோடி. சரி, சபாஷ். 110 கோடி மக்கள்ல இருந்து 15 பேரை இளைஞர்களை தேர்ந்தெடுத்து வெஸ்ட் இண்டீஸ் மேட்சுக்கு அனுப்புனா முதல் சுற்றிலே தோத்து போய் வெளியே வந்துட்டாங்க. அங்க ஏன் தோத்தாங்கன்னு தெரியுமா? நம்ம செலவு பண்ணி அனுப்பிச்ச பணம் எல்லாம் அவங்களுக்கு டூர் போயிட்டு வர மாதிரியும் பொபீனா பொழுது போயிட்டு வந்துட்டாங்க சார். டூர் போயிட்டு வந்துட்ட மாதிரி வந்துட்டாங்கன்ற. எஸ் சார். அதனால நாட்டுக்கு நஷ்டத்தை ஏற்படுற இளைஞர்கள்லாம் நாடு கடத்தணும் சார். கிரிக்கெட்ல தோத்தது அவங்கள நாடு கடத்தணும்ன்றியா? சார், என்னிடம் 100 நல்ல இளைஞர்களை தாங்க, நான் இந்தியாவை முன்னேற்றி காமிக்கன்னு சொன்ன சுவாமி விவேகானந்தர் வாழ்ந்த நாடு சார் இந்தியா. அப்போ சோம்பேறியா இருக்கிற இளைஞர்களை பார்க்கறப்ப மனசு கஷ்டப்படுது சார், நோவுது சார். அதனால சோம்பேறியா இருக்கிற இளைஞர்களை தான் சார் முதல்ல நாடு கடத்தணும். சபாஷ். தாயே உன் பெயர் சொல்லும் போது இதயத்தில் மின்னாலை பாயுதே, இனி வரும் காலம் இளைஞர்களின் காலம், உன் கடல் மெல்லிசை பாயுதே. சார், இது எங்க சார் கேள்விப்பட்டிருக்கீங்க? இது எங்க சார் பார்த்திருக்கீங்க? சொல்லு, நீ தானே சொல்லணும். இது நம்ம அரட்டரங்கத்தோட தாரக மந்திரம் சார். ஒரு கட்டடம் கட்டணும்னா அதுக்கு தேவை அஸ்திவாரம். சரி. அந்த அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இல்லைன்னா கட்டடம் ஸ்ட்ராங்கா நிக்காது, கலகலத்து போயிடும். அதே மாதிரிதான் நம்ம நாட்டுக்கு தேவை நல்ல இளைஞர்கள். நல்ல இளைஞர்கள் நாடு எப்படி சார் முன்னேறும்? முன்னேறாது. ஒரு மரத்துல என்னென்ன சார் இருக்கும்? ஒரு மரத்துல வந்து கிளை இருக்கும், இலை இருக்கும், பூ இருக்கும், பிஞ்சு இருக்கும், காய் இருக்கும், கனி இருக்கும். அதுல எது சார் அதிகமா இருக்கும்? அதுல இலை தான் அதிகமா இருக்கும். எது சார் கம்மியா இருக்கும்? கனிகள், அதாவது காய்களும் கனிகளும் அது கம்மியா இருக்கும். அதே மாதிரி சார் இன்றைக்கு சமுதாயத்துல நிறைய நல்லது இருக்கு சார். ஆனா அந்த இளைஞர்கள் கண்ணுக்கு பரது என்னன்னா அந்த கெட்டதா சார் இளைஞர் கண்ணுக்கு பருது. அதே மரப்படிதான் இருப்பேன்னு அதே வழியில போற இளைஞர்கள் என்ன சார் பண்றது? நீ தான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டு என்ன பண்ண நாடு கடத்தணும்ன்றியா? எஸ் சார். சபாஷ். அல்லும் பகலும் தெருக்கல்லாய் இருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டி கொண்டார். விழித்தோர் எல்லாம் பிழைத்து கண்டார், கரட்டை விட்டோர் எல்லாம் கோட்டை விட்டார். சார், 83 வயசுல தமிழ் இளைஞர் ஒருத்தர் இந்தியாவே கலக்கிட்டு இருக்காரு. அவர் பேர் தெரியுமா சார்? சொல்லு. அவர் தான் சார் நம்ம கலைஞர். சொல்லு. அவர் சந்தர்ப்பம் நம்மள தேடி வரோம், சந்தர்ப்பம் நம்மள தேடி வரோன்னு சொல்லிட்டு திருவாரூர்ல இருந்தாருன்னா இவ்வளவு நேரத்துக்கு அவர் யாருன்னு கூட நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது சார். சரி. சந்தர்ப்பத்தை தேடி அவர் போனதுனால இந்தியாவே அவர் தேடி போகுது சார். வெரி குட், சபாஷ். ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சி சார். இந்த காலத்தில் இருக்கிற ஆள் மட்டும் வந்துட்டாங்க சார், அறிவு வளரலையே சார். இன்னைக்கு வரைக்கும் முட்டாளா தானே சார் இருக்கிறாங்க. சரி. மூச்சு பண்ணலாம் மனிதன் அல்ல, முயற்சி செய்பவனே மனிதன். மூச்சு விடு இளைஞனே, முயற்சியை விடாதே. சார், இந்த காலத்து இளைஞர்கள் தன்னோட தாய்க்கும் தாய் நாட்டுக்கும் சந்தோஷத்தை தராத இளைஞர்கள் நம்ம நாட்டுக்கு தேவையே இல்லை சார். அவங்க தான் சார் முதல்ல நாடு கட்டணும். சபாஷ். ஒரு சின்ன பிஞ்சு, இந்த பிஞ்சு குழந்தை என்னிடத்தில் கேள்வி கேட்கிறது. இந்தியாவின் ஜனத்தொகை எத்தனை என்று கேட்டவுடன் 100 கோடி என்கிறேன். புள்ளி விவரத்தோடு 10 கோடி 110 கோடி என்று புள்ளி விவரத்தோடு துள்ளி திரியும் இந்த பருவத்திலே இந்த பிஞ்சு குழந்தை பேசுவதை பார்க்கும்போது நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அது மட்டும் இல்ல, ஒரு கட்டடம் பத்துக்கு அஸ்திவாரம் நல்லா இருந்தாதான் அந்த கட்டடம் உயர்ந்து நிற்கும் என்று சொன்னதை போல இதை போன்ற அஸ்திவாரம் இந்தியாவுக்கு இருக்கின்ற வரை, தமிழகத்துக்கு இருக்கும் வரை இந்த நாடு
தலை நிமிர்ந்து நிற்கும் என்று தான் எனக்கு தோன்றுகிறது. சார் மனுஷன் எப்ப சார் நிம்மதியா தூங்குவான்? எப்ப நிம்மதி இருக்குதோ அப்ப நிம்மதியா தூங்குவான். சிலர் போட்டுக்கிட்டா நிம்மதியா தூங்குவாங்க. எதை? தூக்க மாத்திரையா? ஐயோ. நீங்க எப்ப சார் நிம்மதியா தூங்குவீங்க? நான் வாழ்க்கையில ஏதாவது நல்ல காரியம் செஞ்சா, வாழ்க்கையில் சாதிக்க முடியாத விஷயங்களை சாதித்தால், இறைவன் எனக்கு மன நிம்மதியை கொடுத்தால் நிம்மதியாக உறங்குவேன். பொதுவா எல்லாரும் எப்ப சார் நிம்மதியா தூங்குவாங்க தெரியுமா சார்? உங்களுக்கு தெரியாது, அதனால நானே சொல்றேன். சொல்லு. விடிய விடிய தான் சார் நிம்மதியா தூங்குவாங்க. அது ஒரு 3 to 5 சார். அந்த டைம்ல எங்க தூக்கத்தை கெடுக்கிறதுக்குனே ஒரு கும்பல் சுத்திட்டு அலையுதுங்க சார். எந்த கும்பல்? அதுதான் சார் இந்த குடுகுடுப்புக்காரங்க கும்பல். ஜக்கம்மா சொல்றா நல்ல காலம் பிறக்குதுங்கறானே, இவனுக்கே நல்ல காலம் இல்லன்னு தானே நடு ரோட்ல நாய் சுத்துற மாதிரி சுத்திட்டு இருக்கான். சில பேர் அவனுக்கு எதுவும் போடலன்னா தப்பான கருத்தை சொல்லக்கூடிய, தவறான கருத்தை சொல்லும் சில குடுகுடுப்பைக்காரர்கள் இருக்கலாம். அதற்காக எல்லா குடுகுடுப்பைக்காரர்களையும் ஒட்டுமொத்தமாக குற்றம் சொல்ல இயலாது என்பது என் கருத்து. நான் ஒரு சில குடுகுடுப்புக்காரங்களை சொல்லிக்கிறேன் சார். அப்படி போடு. இப்படிதான் சார் ஒருத்தர் வீட்டுக்கு போனாரு. நல்ல காலம் பிறக்குது. ஜக்கம்மா சொல்றா இந்த வீட்ல மகாலட்சுமி பிறக்க போகுது நான் சார். சரி. உடனே அந்த வீட்ல படுத்துனே தொப்கடின்னு எஞ்சி உட்கார்றான் சார். ஏன்னு கேக்குறீங்களா? ஏமா? ஏற்கனவே இந்த ஆளுக்கு 5 பொம்பளை பிள்ளைங்க. இப்பதான் அவங்க வீட்டு அம்மனி முழுகாம இருக்குது. பிறக்க போற ஒன்னாவது பையனா பிறக்க கூடாதான்னு வேண்டாத தெய்வம் இல்ல, போகாத கோவில் இல்ல, அப்படி வேண்டிக்கிட்டு இருக்கான். இவன் போய் உங்க வீட்ல மகாலட்சுமி பிறக்க போகுதுன்னு சொல்லிட்டான். உடனே அவன் நிம்மதியே போச்சு. சரி. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஆளுக்கு என்ன குழந்தை பண்ணுச்சு தெரியுமாங்க சார்? ஆண் குழந்தை பிறந்திருக்குமா? கரெக்டா சொன்னீங்க சார். இந்த மாதிரி பொய் சொல்லிட்டு அலையறாங்க பாரு, இந்த மாதிரி ஆளுங்களை தான் சார் நான் நாடு கடத்தணும்ங்கறேன். இப்படி வெளியில தான் பிரச்சனையா இருக்குதுன்னா வீட்டுக்குள்ளே வந்து ஒருத்த ஏமாத்தானே, அவன் யாருன்னு தெரியுமாங்க சார்? சொல்லுமா. ஜோசிகாரன் தான் சார். சொல்லு. எங்க வீட்ல இப்படி தான் சார் ஒரு நாள் வந்தாங்க ஜோசிகாரன். உங்க வீட்ல ராகு சரியில்லை கேது சரியில்லைன்னுட்டு சாதுவா இருந்த எங்க அப்பாவை சேதுவாக்கிட்டு போயிட்டான் சார். இவ்வளோ பிரச்சனை இருக்கு, ஒரு அஷ்டமி பூஜை ஏற்பாடு பண்ணலான்னு எங்க அம்மா அஷ்டமி பூஜைக்கு ஏற்பாடு பண்ணாங்க சார். அஷ்டமி பூஜை சார். அதுக்கு ஒரு ஜோசிகார கூப்பிட்டு எல்லா சாங்கிய சம்பிரதாயம் எல்லாம் வீட்டுக்குள்ளே பண்ணிட்டாங்க சார். சரிமா. பண்ணிட்டு நான் ஸ்கூல்ல இருந்து அப்பதான் வீட்டுக்குள்ள போறேன். அந்த ஜோசிகார உள்ள இருந்து வெளியில வராரு. அந்த ஜோசிகார எங்க அம்மா பார்த்து கேட்டாங்க, யார் இந்த குழந்தை அப்படின்னாரு. உடனே எங்க அம்மா சொன்னாங்க, இது ஏன் குழந்தை தான் அப்படின்னு கொஞ்சம் பெருமையா சொல்லிக்கிட்டாங்க. அந்த ஜோசிகார் சொன்னாரு, உங்க குழந்தை தானா? ரொம்ப அழகா இருக்காளே, அம்சமா இருக்காளே, ரொம்ப சூப்பரா இருக்காளே, இவ ரொம்ப மகாலட்சுமி மாதிரி இருக்காளே, இவளுக்கு மனசுக்கு ஏத்த மாதிரி மாங்கல்யம் அமையும். இந்த பொண்ணு 12th ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கும். நான் 12th பாஸ் பண்றதே எப்படின்னுக்கிறேன். இவர் சொல்ற சரஸ்வதி உடம்புல குடி இருக்காருங்கிறாரு. அன்னைக்குதான் என் தமிழ் வாத்தியார் என்ன திட்டி அனுப்புறாரு. உன் நாக்குல கூட சரஸ்வதி கிடையாது, தமிழ்ல மார்க் கம்மியா வாங்கிட்டேன் அன்னைக்கு, அதனால திட்டி அனுப்புறாரு. நீ சாணி தொடைய கூட நீ லாய்க்கு இல்ல அப்படின்னு திட்டி அனுப்புறாரு. இவர் சொல்றாரு என் உடம்புல சரஸ்வதியே குடி இருக்காங்கிறாரு. எங்க பாட்டி வெளியில வந்தாங்க. ஏன் ஜோசிகார நீ சொல்றது நாங்க எப்படி நம்புறது? உடனே அந்த ஜோசிகார் சொல்றாரு, என்ன பாட்டி இப்படி சொல்லிட்டீங்களே, போன வாரம் தான் 3வது தெரு முத்தையா வீட்டு பொண்ணுக்கு ஜோசியம் மாத்திட்டு வந்தேன். அப்பயே நான் சொன்னேன் அந்த பொண்ணு கையில சக்கரம் இருக்குது, அது யாரு கூடயாவது ஓடி போயிடும்னு. அது நான் சொன்ன 3வது நாளே ஓடி போச்சு. அது கையில சக்கரம் இருந்தது அப்படின்னு சொன்னாரு. எங்க பாட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அடடா நான் பேத்திய பத்தி சொன்னதெல்லாம் நடக்க போகுது. அந்த ஜோசிகார கூப்பிட்டு போட வேண்டியதுக்கு மேல போட்டாங்க. எங்க அப்பா கூட ஒரு நாள் அப்படி சாப்பாடு போட்டுருக்க மாட்டாங்க சார், அந்த அளவுக்கு போட்டாங்க சார். அவரு வாங்குறதுக்கு மேல வாங்கிக்கிட்டு போற போக்குல ஒரு பிட்டு அவுத்துட்டு போனாரு பாருங்க. என்ன போட்டான்? உன் பேத்தி கையில சக்கரை இருக்குதுன்னு சொல்லி போயிட்டாரு சார். அதாவது பேத்தி கையில சக்கரை இருக்குன்னா உன் பேத்தி ஓடி போயிடுன்னு சொல்லாம சொல்லிட்டு போயிட்டாரா? சொல்லாம சொல்லிட்டு போயிட்டாரு சார். ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸ் முடிச்சு வீட்டுக்கு லேட்டா கூட வர முடியல சார். சரி. எங்க இந்த பொண்ணு இன்னும் ஓடி போகாம இருக்குதேன்னு பாக்குறாங்க. ஐயோ. ஒரு ஆள் வந்து என்கிட்ட நேரடியா கேக்குறாரு, ஒரு பெரிய, ஏடி புள்ள உங்க வீட்ல உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, இப்படி எல்லாம் பண்ணலாமா? யாரோட ஓடி போகாதீ அப்படி சொல்றாரு. இப்ப கூட ஆடியா இருந்த வீடு சீக்கிரமா வீட்டுக்கு அனுப்பிச்சு விடுங்க சார். நீ தாராளமா புறப்பட்டு வீட்டுக்கு போமா. இன்னொன்னு, நீ வந்து சன் டிவியோட அரட்டை அரங்கம் பார்த்து விட்டு சென்றால் நேராக வீட்டுக்குத்தான் வருவாய் என்ற நம்பிக்கை ஊட்டுவதுதான் அரட்டை அரங்கம். நான் போய் எல்லார்ட்டையும் மோள அடிச்சு சொல்லணும் சார், நான் டிஆர் சாரோட பேசிட்டு வந்தேன் அப்படின்னு. இந்த மாதிரி போய் சொல்லிட்டாலே பாருங்க சார் ஜோசிக்காரங்க, அவங்கள தான் சார் நான் நாடு கடத்தணுங்கிறேன். நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு நாள் பஸ்ல போயிட்டு இருந்தோம் சார். சரி. அப்ப அடுத்த
நாங்கெல்லாம் மத்த பொண்ணுங்க மாதிரி வெட்டி கதையெல்லாம் பேசிட்டு போக மாட்டோம் சார். நல்ல பொண்ணுங்க. பஸ்ல போகும்போது கூட சின்சியரா படிச்சு தான் சார் போணும். ஆ. அப்படி நாங்களும் படிச்சு போயிட்டு இருந்தோம் சார். அடுத்த ஸ்டாப்பிங்ல 2 பசங்க ஏறினானுங்க சார். ஏறி ஓவரா பில்டப் பண்ண ஆரம்பிச்சானுங்க சார். நீ நல்ல பொண்ணு படிச்சுக்கிட்டு இருக்க, நீ பார்க்க வேண்டியது புக்கு, உனக்கு என்ன அந்த பசங்க மேல லுக்கு? சார் நாங்களே சின்சியரா படிச்சு போறோமே, ஸ்டாப்பிங் வந்துடுச்சான்னு கூட தெரியாம இருக்குல்ல, அதனால பாத்துட்டு போறோம் சார். நாங்க பார்க்கணும்ன்றது எங்க ஆசையா சார். விட்டா நாய் மாதிரி கத்துறானுங்க, நரி மாதிரி ஊளிடுறானுங்க, பன்னி மாதிரி பண்றானுங்க. இவனுங்க தொல்லையெல்லாம் தாங்க முடியாது சார். நான் சொல்றது ஒரு சிலர் இங்க இருக்கிறவங்க இல்ல சார். சார் நாங்க பார்க்கணும்ங்கிறது எங்க ஆசை இல்ல சார். விட்டா குரங்கு சேஷ்டையெல்லாம் பஸ்ல ஆரம்பிச்சிருவானுங்க சார். எங்க பெரியவர்களுக்கெல்லாம் ரொம்ப தொல்லை வந்துரும் சார். அதனால தான் எங்க மூஞ்ச பாத்துக்கங்கடான்னு ஒரு வாட்டி காமிக்கிறது சார். அதாவது உங்களுக்கு பசங்க பார்த்தாலும் தப்பு, பார்க்காம போனாலும் தப்பு, என்னதான் செய்யணுன்றீங்க? உடனே ஓவரா பில்டப் பண்ண ஆரம்பிச்சானுங்க சார். எங்க அத்தை பொண்ணு கூட லண்டன்ல இருக்குதுடா. ஆனா எனக்கு அதெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற ஆசையே இல்ல. ஏதாவது அசல் இந்த மாதிரி அமைதியா படிச்சு போது பாருங்க, அடக்கமான பொண்ணு, அததான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேங்கறாங்க சார். உடனே ஒரு பில்டப் போடுறானுங்க. இந்த ஊர்ல தான் எங்க மாமா சப் இன்ஸ்பெக்டர் ஆகறாரு, எங்க மாமா வீட்டுக்கார கலெக்டர் ஆகறாரு, ஓவரா பில்டப் பண்றாருங்க சார். உடனே ஃப்ரெண்ட் கமெண்ட் இருப்பாள என்ன கூப்பிட்டு, "யோ பாருடி என் மாமா அடுத்த வாரம் தான் வேலூர் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வீச்சர் போலோட வராரு, தெரிஞ்சுக்கிட்டீங்களா சார்?" போட்டா கமெண்ட் இருப்பானுங்க. அப்படியே அடங்கிட்டானுங்க சார். வாயே திறக்கல, அடங்கி போயிட்டானுங்க சார். இந்த மாதிரி அவனுங்க போய் சொல்றதால தானே சார் நாங்களும் போய் சொல்றோம். ஆக மொத்தம் பொய் என்பது சில இடங்களில் சிலருக்கு தேவைப்படும் போது சிலர் பொய் சொல்லுகிறார்கள். நீங்க பொய் சொன்னா தப்பு இல்ல, மத்தவங்க பொய் சொன்னா தப்பா? அவங்க தானே சார் எங்களை பொய் சொல்ல வைக்கிறாங்க. யாரு சொன்னாலும் பொய் சொல்லக்கூடாது என்றால் சொல்லக்கூடாது. சரிங்க சார்.